சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ்ச்செல்வி தேர்தலுக்கான திட்டங்களை அறிவிக்கும் போது இதை பார்த்ததுமே சேது என்ன இந்த எல்லா திட்டத்தையுமே இவ என்ன வச்சே சாட்டி பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஏதோ கொடுமை பண்ண மாதிரி இவ இவ்வளோ திட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான்னு வீட்டில் வந்து தாம் தூம்னு குதிக்கிறாங்க. இதை பார்த்த ராஜாங்கம் அதுக்கப்புறம் அப்பத்தா எல்லாருமே சொல்கிறாங்க, இதை பாருப்பா, நீ நம்மளோட கட்சி வளர்றதுக்கு என்ன உண்டோ அதை பாரு. அடுத்தவங்கள பார்த்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்களோ அப்படி பண்ணிட்டாங்களோன்னு நினைக்காம நம்ம கட்சியில் பிரச்சாரம் நல்லபடியாக போகிறதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, ஆமாம், அவ தான் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணவளாச்சே, அவளை பற்றி தெரியாமையா போகுது. நீ ஏன்ப்பா அதெல்லாம் நினச்சி கவலைப்படுற? நம்ம கட்சியோட வேலையை தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேது பிரச்சாரத்துக்கு கிளம்பும்போது ஐஸ்வர்யாவும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி சேர்ந்து வரா. அப்போது ஐஸ்வர்யாவை பார்த்ததும் சேது, நீ எதுக்கு வர? இதை பாரு ஐஸு, நீ வந்தால் வெயிலெல்லாம் உன்னால் இருக்க முடியாது. அவ்வளோ அதிகமாக வெயில் அடிக்குது, ரேஷஸ்லாம் வரும், அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யாவுமே, இல்லை மாமா, ஒரு பொண்ணு உங்கள் கூட வந்தால் திட்டத்தெல்லாம் சொல்கிறதுக்கும் பொண்ணுங்க கிட்ட ஓட்டு கேட்குறதுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும், அதனால் நானும் வருவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு வண்டியில் ஏறுறாங்க. அப்போ நடேசனுமே, சரிப்பா, அதான் ஒரு பொண்ணு இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. கூட வந்த ஐஸ்வர்யாவும் எல்லார் கால்லையும் விழுந்து விழுந்து, நீங்கள் எல்லாருமே ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுறணும், எங்கள் மாமாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படின்னு சேதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நடேசன் சொல்கிறாங்க, பாருப்பா, உனக்காக இந்த பட்டணத்துலேருந்து வந்தாலுமே இந்த பொண்ணு எப்படி பணிவாக எல்லார் கால்லையும் விழுந்து ஓட்டு கேட்குறான்னு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேது, ஆ ஆமாண்ணே, நானும் கவனித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து தாமரையுமே ஓடி வராங்க. தாமரையை பார்த்ததுமே சேது சொல்கிறாங்க, என்ன தாமரை, எதுக்கு நீ இங்கே வந்த? இல்லை, நானும் தான் ஓட்டு கேட்குறதுக்காக தான் உங்கள் கூட வரேன் பிரச்சாரத்துக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேது, நீ வந்து என்ன பண்ண போகிற? அதான் ஐஸ்வர்யா இருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவள் இப்போ வந்தவா, அவளே உங்களுக்காக இப்படி ஓட்டு கேட்கும்போது, நான் சின்ன வயசுலேருந்து உங்கள் கூடவே வளர்ந்த பொண்ணு, நான் உங்களுக்காக ஓட்டு கேட்கக்கூடாதா மாமா? நான் அதனால் கேட்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு கூட தாமரையுமே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி எல்லா பெரியவங்க காலில் விழுந்தும் அதே மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசியும் நீங்கள் எப்படியாவது ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே மற்ற பொண்ணுங்களும் சரி பெரியவங்களும் சரி, அது எப்படி ஒரு கர்ப்பிணி பொண்ணை வீட்டை விட்டு விரட்டுன ஒரு ஆளுங்களுக்கு நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம்? அதெல்லாம் எங்களுக்கு போட முடியாது, நாங்கள் ஆட்டோ சின்னத்தில் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கவனிச்சதுமே சேது, இவா எல்லாத்தையுமே அதுக்குள்ளே அவ பக்கம் திருப்பிட்டாளா? நான் ஏற்கனவே நினச்சேன் மாமா, அவளோட கொள்கை எல்லாமே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கா, அதனால் இந்த கொடுமையெல்லாமே அவளுக்கு நடந்த மாதிரி தான் மக்கள் பேசிக்கிறாங்க. இவளும் அதுக்கு சரிசமமாக இப்படி எல்லா திட்டத்தையும் சொல்லியிருக்கா, அதனால தான் அவள் மேலே எல்லாரும் பரிதாபப்படுறாங்க. பொண்ணுங்க எல்லாருமே அதுக்காக தான் அவளுக்கு ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ள, கண்டிப்பாக நம்ம அப்பாவு மேலே உள்ள மரியாதையில் எல்லாருமே நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நீ கொஞ்சம் கவலைப்படாமல் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் ஐஸ்வர்யாவுமே எல்லா பிரச்சாரத்துலேயும் நல்லபடியாக உதவி பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே சேது பார்க்குற வரைக்கும் தான். சேது பார்க்கும்போது எல்லா பெரியவங்கக்கிட்டையும் நல்ல விதமாக நடந்துக்கிற மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி செய்கிறாங்க. ஆனால் சேது பார்க்காதப்போ, சீச்சி, என் கையை தொடாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, என்கிட்ட இருந்து தள்ளி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவே ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பிரச்சாரம் சூடு பிடிக்க போய்கிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா ஒரு பெரியவர் கையை பிடிச்சி, நீங்கள் கண்டிப்பாக ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பெரியவரும் சரிம்மான்னு சொல்லிட்டு தடிக்கு தெரியாமல் ஐஸ்வர்யா மேலே லைட்டாக சாஞ்சிருந்தாங்க. அந்த பெரியவருக்கு கண்ணு கூட தெரியலை. ஆனால் இந்த ஐஸ்வர்யா யாருன்னு கூட பார்க்காம டக்குன்னு அவரோட கன்னத்திலேயே அரைகிறாங்க. இதை கவனிச்சதுமே கூட்டத்தில் இருந்த எல்லா மக்களும், என்னம்மா
ஓட்டு கேட்க வந்துட்டு எங்காலேயே நீ அடிச்சுக்கிட்டு இருக்க, அவருக்கு கண்ணு தெரியலை, அது கூடவா உனக்கு தெரியலை, உனக்கு கண்ணு இருக்க தானே செய்யுது, உனக்கு பார்க்கும்போதே தெரிய வேண்டாமா, ஒரு பெரியவரை அதுவும் வயசில் மூத்தவரை நீ கை நீட்டிட்டு இருக்க அப்படின்னு எல்லா மக்களும் சத்தம் போடுறாங்க. அதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா, இதை பாருங்க, என் ரேஞ்சுக்கு நான்லாம் இங்கே ஓட்டு கேட்க வரதே பெருசு, அப்படி இருக்கும்போது இவர் தான் தேவையில்லாமல் என் மேலே விழ வந்தார், அதனால தான் நான் அடித்தேன். ஏம்மா, ஒரு பெரிய ஆள், அதுவும் கண்ணு தெரியாத மனுஷன் தெரியாமல் மேலே விழுந்துட்டாருன்னா அதுக்கு இப்படி தான் அடிப்பியா? இல்லை அதுக்கு என்ன காரணமாவது நீ கேட்டிருக்கலாம்ல. ஒரு வயசுக்கு மூத்தவரை அடிக்கிறியே, உன்னெல்லாம் நம்பி நாங்கள் எப்படி உங்கள் கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஐஸ்வர்யாவை ரொம்பவே பேசுகிறாங்க. இதை பாருங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா, இப்போவே நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உடனே பொதுமக்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன வரத்துக்கு வருவீங்க? இதை பாருங்கம்மா, உங்களுக்கெல்லாம் எங்களால் ஓட்டு போட முடியாது அப்படின்னு ரொம்பவே திமிராக பேசுகிறாங்க ஒருத்தங்க. இதை பார்த்ததுமே மறுபடியும் ஐஸ்வர்யா, என்ன விட்டா நீங்கள் பேசிட்டே போவீங்க போல, ஒரு ஓட்டு தானே, அதை போடுறதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க? இதை பாருங்க, எல்லாரும் ஒழுங்கு மரியாதையாக ஆப்பிள் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும், இல்லைன்னா உங்கள் எல்லாத்தையுமே நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு ஐஸ்வர்யா மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. இந்த சமயத்தில் சேது பின்னாடி நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இவளை நல்லது செய்வான்னு நினச்சி கூட கூட்டிகிட்டு வந்தால் இங்கே வந்து அந்த கட்சியே இல்லாத மாதிரி ஆக்குற மாதிரி ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கவனிச்ச சேது, ஐஸ்வர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேனா? நான் உன்னை வர வேண்டான்னு தானே சொன்னேன். நீயா விடாப்பிடியாக கூட வந்துட்டு இப்படி உதவியாக இருப்பேன்னு பார்த்தா உபத்திரமாக இருந்துக்கிட்டு இருக்க. இதை பாரு, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யாவும், என்னால் கிளம்ப முடியாது மாமா, நான் அப்படி எந்த வேலையும் செய்யலை, உங்களுக்கு எது நல்லதோ அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவங்க எல்லாரையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா, இது ரொம்ப ரொம்ப தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, நீ ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தாமரையை வந்துட்டு, இவ ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ என்னடி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பாரு, நான் உன்கிட்ட பேசவே இல்லை, நான் மாமாவுக்காக தான் ஓட்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன், இவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஆப்பிள் சின்னத்துக்கு தான் போடுவாங்க, அதை எப்படி நீ இவ்வளோ உறுதியாக சொல்லுவ? ஆமாம், கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், இவனுங்களுக்கு வேற என்ன வழி இருக்குது அப்படின்னு பொதுமக்களை இழிவாக பேசுகிறாங்க. இதை பார்த்ததும் சேதுவுக்கே ரொம்ப கோபம் வந்து நம்ம ஐஸ்வர்யாவை பல்லார்னு அறையிறாங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க ஐஸ்வர்யா. மாமா, என்ன எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுமே, பிறகு பொதுமக்களையே இழிவாக பேசுனா உன்னை அடிக்காமல் நீ தான் பிரச்சாரம் பண்ண வரேன்னு கூட வந்தா என்ன செய்யணும்? அமைதியாக இருந்து ஓட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி பொதுமக்களை நீ தொந்தரவு பண்ணால் அது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை அனுப்பிட்டு பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க சேது. இதை பார்த்தது தான் மக்களுமே, சரி, ஓட்டு கேட்க வந்த இந்த பொண்ணு தான் தப்பாக பேசியிருக்குது, இதுக்கும் சேதுவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.